தாவீது வந்து ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன். ஆடு மேய்க்கிற தாவீது வந்து எம்மட்டுமாக செஞ்சிருப்பாருன்னு வச்சு பாருங்க. ஒருவேளை சிந்திச்சிருக்கலாம், ஆண்டவன் நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன், என்னை யாருமே மதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, எங்கள் வீட்டில் யாரும் மதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க, அவர் ஆட்டு மந்தையாவது வைக்க மாட்டானா எங்கள் விதமாக சிந்திக்க வாய்ப்புண்டு. ஆனால் தாவீதை குறித்து கர்த்தர் எப்படி செஞ்சார்னா, அந்த நாட்டுக்கே அரசராக. அதுதான் மனுஷனாகிய நாம சிந்திக்கிறது. நம்மளை பற்றி, நம்மளை குறித்து கர்த்தர் சிந்திக்கிறது. நம்ம ஒரு ஓட்டு பந்தய வீரர்னே வச்சுப்போம். நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தாண்டி ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு மெடல் எடுக்கணும். ஆனால் நம்மளை குறித்து கர்த்தர் வந்து ஒருவேளை ஒலிம்பிக்கில் ஓடியும் மெடல் எடுக்கத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக நம்மளை நினைச்சு வச்சிருப்பார். நமக்கு தெரியாது இல்லையா, தாவீது நினைச்சிருப்பாரா நம்ம அரசனாக மாறுவோம், கர்த்தர் நம்மளை அப்படிப்பட்ட ஒரு பிரகாரமாக ஆசீர்வதிப்பாருங்கிற விதமாக. யோபு எடுத்துவாங்க, சகலத்தையும் இழந்துட்டாரு, இனி என்னுடைய வாழ்க்கையில் என்னத்தை, எல்லாமே இழந்து போயாச்சு, இருக்கிறது எல்லாமும் பெய்யாச்சு, இனி என்னுடைய வாழ்க்கை வந்து திரும்ப துளிர் விடுமா என்கிற விதமாக இருந்த யோபுடைய வாழ்க்கையில் அவர் முன்னிலைமையில் இருந்ததை விட பின்னிலைமை 2 மடங்காக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தான் ஆசீர்வதிச்சார். யோபு நினைச்சிக்க மாட்டார், முன்னாடி இருந்ததே என்கிட்ட விட்டு போயிட்டு சாதாரண ஒரு வாழ்க்கை கூட உயிரோடு இருப்பனா எனக்கு தெரியல என்கிற விதமாக இருந்த யோபு கர்த்தருடைய சிந்தனை எப்படி இருந்துச்சுன்னா 2 மடங்கு. அதுதான் நமக்கும் தேவனுக்கும் உள்ள சிந்தனை வேறுபாடுகள். நம்மளை குறித்து நாமளே நினைக்காத காரியத்தை, அதாவது யோபு சொல்றாரு 5:9, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையுமே அவர் செய்கிறவர். யோபு வந்து சகலத்தை இழந்த போதும் கர்த்தருடைய நாமத்தை தூசிக்காம கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தார். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாக இருந்தார். கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் என்ன எல்லாமே செய்ய முடியுங்கிற விதமாக நம்பினார். கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் யோபுவோடையும் இருந்தார். ஆனால் தாவீதும் சரி யோபும் சரி தேவனோடு இருந்தாங்க, வசனத்தோடு இருந்தாங்க, வசனத்தை நம்பும்படியாக இருந்தாங்க. நாமளும் இருப்போம்னா நம்ம நினச்சி வச்சுக்க முடியாது, நான் இப்படி ஆகணும், தேவன் நினச்சி வச்சுக்காரு, அப்படி நம்மளை ஆக்குவார். கர்த்தர் பிடிச்சுக்கோவோம், அவர் அந்த வசனத்தை கீழ்ப்படி, அதாவது அவர் விரும்புகிற பாத்திரமாக வாழுவோம். நமக்கானதை கர்த்தர் உருவாக்கி செய்ய காரியத்தை நிச்சயமாகவே நாம் சொந்தரிக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.